டெக்ஸ்ட் பார்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி கிரிட்னு டைப் பண்ணுங்க. ஸோ எனக்கு ஒரு கிரிட் நோடு வரும். கிரிட் நோடு எடுத்து நான் ஜாயின் ஜாமெட்ரியோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க எனக்கு இந்த கிரிட் கனெக்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இப்போ எனக்கு இதில் வந்து கரெக்டாக அந்த கிரிட்டை வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஷேப்பு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி அப்படிங்கிற நோடு எடுத்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி நோடு வச்சு பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எக்ஸ் ஆக்சஸில் மூவ் பண்ணுறேன், இசட் ஆக்சஸில் மூவ் பண்ணிக்கலாம், ஒய் ஆக்சஸில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் வியூ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக அந்த ஸ்கேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் ஹைட்டுக்கே எனக்கு இந்த வால் இருக்கணும் அப்படின்னா ஸோ எக்ஸ் ஆக்சஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஒய் ஆக்சஸையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒய் தான் டாப்பில் மூவ் ஆகுது. ஸோ டாப்பில் மூவ் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட எக்ஸில் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சாரி எக்ஸில் இல்லை, ஒயில் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணலாம். -0.5 கொடுத்தா எவ்வளோ ஆகுது? இந்த ஹைட் ஓகே. இதை கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி மேலே இல்லை கீழே மூவ் பண்ணி கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிப்போம். இப்படி சென்டராக ரொம்ப மூவ் ஆகிடுச்சு. ஸோ 0.15 கொடுத்தா ஓகே, 0.15, 0.16 ஓகே, இது கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ ஸ்கேலை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை நான் ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எக்ஸில் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ப்ளேஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ இந்த வாலுக்கு எனக்கு ஒரு டெப்த்து கொடுக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் எக்ஸ்ட்ரூட் மெஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இங்கே இப்படி கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்செட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நம்ம எப்படி வேணும் ஆப்செட் அட்ஜஸ்ட் பண்ணி பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இசட் ஆக்சிஸில் போயிட்டு இப்படி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லாவே பின்னாடி மூவ் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு அந்த வால் கிரியேட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணோம், சங்கீத மேகம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ஃபுல் டெக்ஸ்ட் நான் காப்பி பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ எங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸ் நோடில் பொசிஷன் பண்ணணும். இந்த ஃபுல் டெக்ஸ்ட் நான் காப்பி பண்ணுறேன். Ctrl+C காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த பாக்ஸ் வருது. ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம சரி பண்ணிட்டோம், டெலிட் பண்ணிட்டோம்னா எனக்கு அது சரியாயிடும். இப்போ பாருங்கள் அந்த ஸ்பேஸ் போயிடுச்சு எனக்கு. இதான் என்னோட டெக்ஸ்ட்டு. இப்போது அந்த கிரிட்டு பாருங்கள், எனக்கு அந்த கிரிட் வந்து நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும். டெக்ஸ்ட்டுக்கு ஈக்குவலாக அந்த சைஸை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண கிரிட்டில் போயிட்டு அந்த ஸ்கேலை ஃபஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சஸில் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை பொசிஷன் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சஸில் மூவ் பண்ணிட்டு பொசிஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கேலை வந்து என்ன பண்ணலாம், 4ன்னு வச்சுக்கலாம். 4ன்னு வச்சுட்டு எக்ஸ் வந்து திருப்பி நான் அட்ஜஸ்ட் பண்ணி பொசிஷன் பண்ணுறேன். இது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஒய் ஆக்சஸில் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படி இப்போ பாருங்கள் எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக அந்த வால்குள்ளே ப்ளேஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு நியான் டெக்ஸ்ட் வந்து ஒரு வாலில் வித் கனெக்டர்ஸோட கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது எப்படி வந்து இந்த ஷேடர் கொடுக்கறது, இதுக்கு கலர்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இசட் ப்ரெஸ் பண்ணி ரெண்டர் விண்டோ போயிடுறேன். ஸோ ரெண்டரில் பாருங்கள் எனக்கு டார்க்காக இருக்குது. ஓகே, இப்போது எப்படி வந்து ஷேடிங் கொடுக்கறது, இப்போ நான் மெட்டீரியல் கொடுக்கறது எப்படி ஜியாமெட்ரி நோட்ஸில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா செட் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு நோடு இருக்குது. ஸோ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் செட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு செட் மெட்டீரியல் நோடு வரும். இதை செலக்ட் பண்ணி உங்களோட கிரிட் நோடோட ஃபர்ஸ்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது செட் மெட்டீரியல் நோடு. இதே செட் மெட்டீரியல் எல்லாத்துக்கும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி செட் மெட்டீரியல் டைப் பண்ணி அந்த நோடை எடுத்துகிட்டு வந்து ஸ்பியரோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து செட் மெட்டீரியல் கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து நம்ம மெட்டீரியல் விண்டோவில் வந்து இதை கூட கனெக்ட் பண்ணணும் நம்மளுக்கு. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணல, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. அதில் ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு நியூ மெட்டீரியல் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், கிளாஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். திருப்பியும் ப்ளஸ் ஐக்கான் கிரியேட் பண்ணி நியூ பட்டன் கிளிக் பண்ணி லைட்டன் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். திருப்பியும் ப்ளஸ் கிளிக் பண்ணி நியூ மெட்டீரியல் கிளிக் பண்ணி இப்போது ஸ்பியர்னு போட்டுக்கலாம். திருப்பியும் ப்ளஸ் கிளிக் பண்ணி நியூ கிளிக் பண்ணி சிலிண்டர் அப்படின்னு போடுறேன். லாஸ்ட்டாக அந்த கிரிட் பேக்ரவுண்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி நியூ கிளிக் பண்ணி கிரிட்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கிளாஸ் மெட்டீரியல் என்ன பண்ணுறேன், கிளாஸ் மெட்டீரியல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரஃப்னஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிஷனில் போயிட்டு வெயிட்டை ஃபுல் 0 வைங்க, எனக்கு கிளாஸ் கிரியேட் ஆகிடும். இது பார்ப்போம், இங்கே கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். கிளாஸ் மெட்டீரியலில் லைட் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பேஸ் கலர் அப்படி இருக்கட்டும், ரஃப்னஸும் அப்படி இருக்கட்டும். எமிஷனில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், லைட்டோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரென்த்தோட ஒரு 5 வச்சுக்கலாம். ஸ்பியர் இந்த ரெண்டு ஸ்பியர் அந்த சிலிண்டர்லாம் வந்து எனக்கு மெட்டாலிக்காக இருக்கணும். அதுக்காக மெட்டாலிக் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு கிரே கலர் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு மெட்டாலிக் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ரஃப்னஸ்னால் கொஞ்சம் லைட்டாக ரஃப்னஸ்னால் 0.3 இருக்கட்டும். சிலிண்டர்லேயும் அதே மாதிரி மெட்டாலிக் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரஃப்னஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். கிரிட் வந்து எனக்கு அதே மாதிரி எனக்கு கிரே கலர் பேக்ரவுண்டு, டார்க் கிரே கலர் பேக்ரவுண்டு, ரஃப்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம் நம்ம இந்த இடத்துல. இந்த அவுட்புட் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு தெரியும். ஓகே, ஸோ எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணேன், கிரிட்டில் போயிட்டு செட் மெட்டீரியல் இருக்குல்ல, இங்கே போனீங்கன்னா இங்கே நான் கிரியேட் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ கிரிட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த கிரிட் எனக்கு மாறிடுச்சு. இங்கே ஸ்பியரில் போயிட்டு அதே மாதிரி செட் மெட்டீரியலில் போய் என்ன பாருங்கள், செட் மெட்டீரியலில் போயிட்டு ஸ்பியர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே மெட்டீரியல் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். இந்த இடத்துல அதே மாதிரி கிளாஸில் போயிட்டு நான் கிளாஸ் மெட்டீரியல் கிளிக் பண்ணுறேன். லைட்டில் போயிட்டு லைட் மெட்டீரியல் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு எல்லாமே இங்கே வந்துருச்சு.
இந்த கிரிட் மெட்டீரியல் ரொம்ப டார்க்காக இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு இது நல்லா தெரியும் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷனை. ஸோ ரஃப்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன், கொஞ்சம் கிரேவை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் எனக்கு அந்த ஷேடர் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு இருக்கிற ஒரே சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த ஷேடர் வந்து இந்த லைட் வந்து எனக்கு க்ளோ ஆகி எனக்கு ஆஃப் ஆகணும், ஆன் ஆகணும், அப்படி ரேண்டமாக வரணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ ஜாமெட்ரிக் விண்டோவில் நான் ஷேடர் விண்டோ போகிறேன். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், இந்த எடிட்டர் டைப்பில் போயிட்டு ஷேடர் எடிட்டர் கொடுக்குறேன். ஷேடர் எடிட்டர் கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், லைட்டோட மெட்டீரியல் நான் செலக்ட் பண்ணுறேன். டாப்பில் போய் லைட்டோட மெட்டீரியல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட் மெட்டீரியல் செலக்ட் ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எமிஷனோட கலரோட நான் என்ன பண்ணுறேன், ஒரு கலர் ரேம்ப் நோட் ஆட் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னா, எனக்கு கலர்ஸ் வந்து ரேண்டமாக எனக்கு வரணும் அதுக்காக. ஸோ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு கலர் ரேம்ப் நோட் ஆட் பண்ணுறேன். கலர் ரேம்ப் செலக்ட் பண்ணி கலர் ரேம்ப் நோட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கலரோட இந்த கலரை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ என் கலர் மாறிடுச்சு பாருங்கள். எனக்கு இங்கே வந்து நிறைய கலர்ஸ் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த ப்ளஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு ஓகே க்ரீன் கலர் வேணும், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு ஏற்கனவே எல்லோ கலர் ஒன்று ஆட் பண்ணுறேன். திருப்பி ஒரு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு பர்பிள் ஆட் பண்ணலாம். நியானுக்கெலாம் பர்பிள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நியான் எஃபெக்ட்ஸில். ஸோ இப்போ இந்த கலர்ஸ் எனக்கு இங்கே வரணும். எனக்கு இங்கே இப்போ நான் அப்ளை பண்ணிட்டோம், நான் இங்கே வரல. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் இன்ஃபோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ரேண்டம்னு நோட் இருக்குது. எடுத்து நான் ஃபேக்டரோட கனெக்ட் பண்ணால் எனக்கு கலர்ஸ் இங்கே ரேண்டமாக வரும். இங்கே வந்துருச்சு பாருங்கள், கலர்ஸ் எனக்கு ரேண்டமாக வந்துருச்சு. ஏன் இந்த டெக்ஸ்ட்டில் மட்டும் வரல அப்படின்னா, பிளாக் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா எனக்கு கலர் வருங்க பாருங்கள். இந்த பிளாக் தான் வந்து இந்த ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற எவ்வளோ தூரம் எனக்கு கலர்ஸ் இருக்கணும், எதில் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ இந்த பிளாக் அட்ஜஸ்ட் பண்ணுற இந்த டெக்ஸ்டிங் கலர் தெரியுது பார்த்தீங்களா எனக்கு. ஸோ இந்த பிளாக் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம், இவ்வளோ தூரமே இருக்கட்டும். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஆஃப் ஆகி ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேவ் டெக்ஸ்சர் அப்படி ஒரு நோட் இருக்குது. ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி வேவ் டெக்ஸ்சர் அப்படிங்கிற நோடை வந்து இதுக்கு நடுவில் ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த வேவ் டெக்ஸ்டரோட ஃபேஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன், எனக்கு ஆஃப் ஆகி ஆன் ஆகும். சூப்பரில். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போது. ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர் ரேம்பில் வந்து இந்த எனக்கு கிரேடியன்ட் வந்து இப்படி சாஃப்டாக போகாமல் ஷார்ப்பாக எனக்கு கலர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து சாஃப்டாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்படி ஆகாமல் ஷார்ப்பாக ஆகணும்னா நான் என்ன பண்ணுறேன், கலர் ரேம்பில் உள்ள லீனியர் அதை கிளிக் பண்ணி கான்ஸ்டன்ட்னு வச்சுறேன். இப்போ எனக்கு டெக்ஸ்ட் வந்து ஷார்ப்பாக எனக்கு வந்து வரும். இங்கே கலர்ஸ் பாருங்கள் ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த வேவ் நோடில் போயிட்டு டீட்டெயில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், டீட்டெயில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த கலர் ரேண்டமாக எப்படி ஷிஃப்ட் ஆகுதோ அது அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ டிஃபால்ட்டாக ஃபைல் இருக்குது, நான் 10 வச்சுக்கிறேன். இந்த ஃபேஸ் ஆஃப்செட் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணால் எனக்கு கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது மேனுவலாக பண்ணுறது போல் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு நம்ம ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் டைம் லைனில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் உங்கள் ஸ்லைடர் வச்சுக்கோங்க. ஃபேஸில் போயிட்டு மவுஸ் வச்சு ஒரு இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்லைடரை போயிட்டு ஒரு லாஸ்ட் ஃப்ரேமில் வச்சுருங்க. எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ, உங்கள் அனிமேஷன் எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அது லாஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு ஆட்டோ கீ ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆட்டோ கீ இருக்குது பாருங்கள், இந்த பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸில் போய் கிளிக் பண்ணி 2*π அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த பைங்கிறது ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும். பைங்கிறது என்னென்னா அது ஒரு வேல்யூ, மேத்தமெட்டிக்கல் வேல்யூ. இப்போ கொடுத்து நான் என்டர் கொடுத்தோன்னே பாருங்கள், கொடுத்துட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த லைட்ஸ் எனக்கு ரேண்டமாக ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறேன், லாஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த ஃபேஸில் போய் இந்த 2*πன்னு கொடுத்தோம்ல, அதுக்கு பதிலாக 6*πன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு ஸ்பீடாக ப்ளே ஆகும் எனக்கு. ஓகே எனக்கு. ஸோ அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண போனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே வந்து நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் ஃப்ரேமில் வச்சு இதை என்ன பண்ணுறேன், 6*π போல் 10*πன்னு கொடுக்குறேன். 10*πன்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக இருக்கும் லைட். இங்கே பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் லைட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு பாருங்கள் ப்ளே ஆகுது, லைட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃப்ரேம் ரெண்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ரெண்டர் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா வேணும். ஸோ ஷிஃப்ட் ஏ ஃப்ரண்ட் வியூ போயிடுறேன். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி கேமரா கொடுங்க. ஒரு கேமரா கிரியேட் ஆகிடுச்சு. Ctrl+Alt+0 கொடுத்து நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என் ப்ரெஸ் பண்ணி வியூவில் கேமரா டு வியூ எனேபிள் பண்ணிவிட்டு என் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கேமராவை வெளியே நல்லா கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி இப்படி வச்சுட்டு இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ அந்த டெக்ஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு இந்த க்ளோ ரெண்டர் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா கொஞ்சம் க்ளோ கம்மியாக இருக்குது, இந்த பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ஷேட் எடிட்டரில் லைட் மெட்டீரியலுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்ட்ரென்த் ஃபைன் இருக்குது பார்த்தீங்களா, எமிஷனோட ஸ்ட்ரென்த்து, இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ 20 வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், வியூ ரெண்டரில் போயிட்டு இது ஸ்லாட் 1ல் இருக்குது. இப்போ ஸ்லாட் 2ல் வந்து செட் பண்ணிவிட்டு நான் ரெண்டர் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ ரெண்டர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு எனக்கு அப்படின்னா, ஸ்லாட் 1ல் பிரைட்னஸ் கம்மியாக இருந்துச்சு, ஸ்லாட் 2ல் எனக்கு பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கு பாருங்கள். ஸோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பிளெண்டரில் ஜாமெட்ரிக் நோட்ஸ் யூஸ் பண்ணி லைட் எஃபெக்ட்ஸ், நியான் க்ளோ லைட் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த எஃபெக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சா, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய ஜாமெட்ரிக் நோட்ஸ் டுட்டோரியல் ஃப்யூச்சரில் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது நிறைய வரும். ஸோ ஜாமெட்ரிக் நோட்ஸ் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எப்படி வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஜாமெட்ரிக் நோட்ஸோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்போ வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போ சங்கீத மேகம்னு போட்டிருக்கோம். இதையே வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் போயிட்டு இப்போது காதல் அப்படின்னு டைப் பண்ணி கனெக்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதை காப்பி பண்ணுறேன். Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுத்து டெக்ஸ்ட் வந்துருச்சு பாருங்கள், காதல். ஸோ டெக்ஸ்ட் எப்படி வேணால் நீங்கள் மாற்றலாம். ஸோ அதான் இதில் ஒரு அட்வான்டேஜ். காதல் செய் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போய் Ctrl+V பாருங்கள், ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு. அந்த ஸ்பேஸை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிட்டோன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு எனக்கு. எவ்வளோ ஈஸியில் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பிளெண்டர் டுட்டோரியலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.